காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான அந்த களத்திர ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த துலாம் ராசி. துலாம் அப்படின்னாலே எடை போடக்கூடிய ஒரு குறியீட்டை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால பாத்தீங்கன்னா மற்றவர்களை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதை ரொம்ப நம்ம ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, யார பார்த்தாலும் இவர்கள் இப்படிதான் இப்படிதான் அப்படின்றத ஈஸியா எடை போடக்கூடியவர்கள் அப்படின்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு கைவந்த கலை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி துலாம் அப்படின்னாலே 2 தட்டுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். எந்த பக்கம் அடி வாங்கினாலும் அடி வாங்கின ஒரு அமைப்பே இவர்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சீரும் சிறப்போடும் இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால அந்த சுக்கிரனுடைய அமைப்பை இவர்கள் எங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, இவர்களினுடைய வருமானத்துல ஒரு 5 பைசா ஒரு வெளியில அனாவசியமாக செலவு பண்ணாதவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இதே இது இந்த ரிஷப ராசி என்பவர்கள், சுக்கிரனுடைய இன்னொரு ராசியும் ரிஷப ராசி. ஆனா அந்த ரிஷப ராசி என்பவர்கள் வேறு விதமாக இருப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா அந்த காசு அப்படின்னு வந்துட்டா ரொம்ப கராரா இருப்பாங்க. இதுக்குதான் நம்ம செலவு செய்யணும், இதுக்கு செலவு செய்யக்கூடாது. இந்த துலாம் ராசி என்பவர்களோட டிராவல் பண்றவங்க பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு நாள் வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்காகவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சண்டையே வரும். அந்த அளவுக்கு அந்த காசுன்ற விஷயத்துல ரொம்ப ஒரு நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். அப்படி இருந்து என்ன மேடம் பிரயோஜனம், எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கு. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தனோ எல்லாத்தையுமே ஒரு பைசா விடாம நான் இழந்துட்டேன். அதுல இருந்த எனக்கு ஒரு ஈர்ப்பே போயிடுச்சு. அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்வமும் போயிடுச்சு. இன்னுமே நான் என்ன விதமான விஷயங்களிலும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு ஒரு தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். எவ்வளோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து அந்த நல்ல விஷயங்களுக்காக அவமானப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இது இந்த பராபவ வருடத்துல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றார். யாராவது உங்களுக்கு சொத்துக்கள், உங்களுடைய அம்மா ரீதியான அப்பா ரீதியான உறவுகள்ல இருந்து ஒரு சொத்துக்கள் வருது அப்படின்னா நீங்க அதை தாராளமாக வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சொத்துக்கள் நீங்க சுயமாக சம்பாதித்து வாங்கும் போது அதுல நிறைய பிரச்சனைகள் வரும். இதே இது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களோ வருது, இல்ல யாராவது உங்களுக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அதை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சொத்து நிலையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தாயாரினுடைய உடல்நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து வெளியில போகும்போது வண்டி வாகனத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு விபத்துக்கள், இது என்னடா மேடம் உங்களுடைய பதிவை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப மனசே சரியில்லை, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நல்லா இருப்போம் பார்த்தா ஏதாவது விபத்துக்கள் ஏற்படும் சொல்றீங்களே, இந்த மாதிரியான சில நெகட்டிவான விஷயங்கள் எல்லாருடைய மனதுல போய் நல்லா பதிஞ்சிரும். ஆனா நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருப்போம், அதை யாருமே மனசுல எடுத்துக்க மாட்டாங்க. அதனால எப்போதுமே பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நகரக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் முழுமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், மேடம் அலுவலகத்துல ஏகப்பட்ட தொந்தரவுகள், நேத்திக்கு வந்து ஜாயின் பண்ணவங்க கூட என்னை போட்டு ரொம்ப மிரட்டுறாங்க, என்னைய போட்டு ரொம்ப வேலை ஏவுறாங்க. நேத்திக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு சின்ன பையனா இருக்கிறாங்க, ஒரு சின்ன பொண்ணா இருக்கிறாங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சு சேர்ந்து ஒரு பெரிய பதவியில சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க நான் ஒரு 10 வருட காலமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்க என்னைய புடிச்சு மிரட்டுறாங்க. இப்படி எல்லாம் இந்த அலுவலகத்துல எங்கேயாவது இருந்து ஒரு ஈசல் வந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். அது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானால ஏற்படக்கூடிய ஒரு தன்மை. இது வக்ரத்தன்மை அடைய போகுது. சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வக்ரத்தன்மை அடைறதுனால நிறைய துலாம் ராசி என்பர்கள் வேலையை விடக்கூடிய அபாய நிலைகள் அப்படின்றது இந்த காலகட்டத்துல வரும். அந்த வேலையை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா முடிவெடுக்கணும். இந்த கையில ஒரு வேலையை வச்சுட்டு இந்த கையில வேலையை விடுறது நல்லது. இல்ல என்னால இனிமே இந்த வேலையை தொடரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வேலையை விடுங்க. அடுத்து உங்களுக்கு டிசம்பர் மாதத்துக்கு மேல அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டைம், ஒரு 5 மாதங்கள், 4ல இருந்து 5 மாதங்கள்
கொஞ்சம் அப்படியே பிரேக் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். ஆனா தொழில் ரீதியான வாய்ப்புகள்ல கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ ரீட்டைல் ஷாப் பண்றவங்க துலாம் ராசி என்பவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா டெய்லி விற்பனை அளவு இந்த காலகட்டத்துல டிசம்பர் மாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு நிறைய ஒரு பரிகாரங்கள் அப்படின்றது அந்த ரீட்டைல் ஷாப்ல நீங்க பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு அந்த டெய்லி நீங்க வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல மாதத்துல இவ்வளவு தொகை உங்களுடைய குலதெய்வத்துக்கு போடுறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விற்பனை அளவு குறையாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், காதல் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், அடுத்து குழந்தை பாக்கியம் நிறைய ஒரு முக்கியமான விஷயம். கடந்த காலத்துல 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்ப 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு தருணம். IVF சம்பந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கடந்த காலத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்காது. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாத்தையும் கேட்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.